பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். சவுண்டுக்கு எப்பவுமே ஒரு மீடியம் தேவைப்படுது ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி. வெதர் இட் கேன் பி ஏர், வாட்டர் ஆர் ஸ்டீல். இப்போ இந்த பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏரை யூஸ் பண்ணி எப்படி சவுண்ட் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஏர்டைட் கிளாஸ் ஜாரும் எலக்ட்ரிக் பெல்லும் எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த எலக்ட்ரிக் பெல்ல ஏர்டைட் கிளாஸ் ஜாருக்குள்ளே வச்சு சஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் கீழே இந்த ஜாரை வந்து வேக்கம் பம்ப் கூட கனெக்ஷன் கொடுத்துறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் பெல்லை வந்து ரிங் பண்ண வைக்கிறோம். அப்படி ரிங் பண்ணும்போது பார்க்கும்போது அந்த பெல் வந்து வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் ஜாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரில் ட்ராவல் ஆகி வரும்போது நம்மளால வெளியே இருந்து அந்த சவுண்டை கேட்க முடியும். ஸோ ஏர் இருக்கிறதுனால தான் அந்த வைப்ரேஷன்ஸ் இந்த ஏரில் ட்ராவல் ஆகி நமக்கு கேட்கும் போது நம்மளால சவுண்டை ஹியர் பண்ண முடியுது. இப்போ இந்த வேக்கம் பம்பை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏரை வந்து ரிமூவ் பண்ணிடும். உள்ள இருக்கிற ஏர் போக போக சவுண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இட் பிகம்ஸ் ஃபீப்ளர் அண்ட் ஃபீப்ளர். ஒன்ஸ் எல்லா ஏரையும் வந்து இந்த வேக்கம் பம்ப் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள வந்து வேக்கம் ஆகிடும், வெற்றிடமாக ஆகிடும், ஏரே இல்லை. அப்போ அந்த டைமில் பெல் வந்து ரிங் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த எலக்ட்ரிக் பெல்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வைப்ரேஷன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏர் அப்படிங்கிற மீடியம் இல்லை. ஸோ நம்மளால சவுண்டை வந்து ஹியர் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை வி சே தட் சவுண்ட் ஆல்வேஸ் நீட் a medium to propagate. It cannot be travel in